வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துட்ருந்தோம். அதில் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஃபங்க்ஷனில் 1-to-1 மேப்பிங், ஆன் டு மேப்பிங் அப்படின்னு 2 விஷயங்கள் பார்த்துட்ருந்தோம். இப்போ அதே கான்செப்டை அப்படியே மேட்ரிக்ஸ்க்கு கொண்டு வருவோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை வச்சு நான் ஒரு வெக்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் 1-to-1 இருந்தால், அந்த மேட்ரிக்ஸ் 1-to-1 இருந்தால் என்ன நடக்கும், ஆன் டூவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்புட் டொமைனு, இங்கே ஒரு டொமைன் கோடொமைன் வச்சுக்கோமே, ஒரு புள்ளி இருக்குது. இதை இங்கே ஒரு புள்ளிக்கு மேப் ஆச்சு அப்படின்னா அது 1-to-1. ஓகேவா? ஸோ ஒரு புள்ளிக்கு மேப் ஆச்சுன்னா ஓகே. ஸோ 2 புள்ளி ஒரே புள்ளிக்கு மேப் ஆச்சுன்னா அது 1-to-1 கிடையாது. அட் த சேம் டைம் ஆன் டூன்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கேருந்து ஒரு புள்ளி சூஸ் பண்ணுறேன்னா இந்த கோடொமைனில் நான் எங்கேனாலும் அதை மேப் பண்ண என்னையால் முடியணும். ஓகே. ஸோ குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் நீ மேப் பண்ணணும், அதாவது இந்த ஏரியாக்குள்ளே தான் நீ மேப் பண்ணணும், இதை விட்டு வெளியிலலாம் உன்னால் மேப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஆன் டூ கிடையாது. ஓகே. ஸோ இதே கான்செப்டை தான் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா R⁴n அப்படிங்கிற ஒரு டொமைனில் இருந்து R⁴n அப்படிங்கிற ஒரு டொமைன், இந்த சென்ஸ் R⁴n டைமென்ஷன் உள்ள ஒரு ஸ்பேஸ். இங்கே இது 2 டைமென்ஷன். ஸோ நம்ம R⁴2ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இங்கே ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ், நம்மளுக்கு இது R⁴3ன்னு எடுத்துக்குவோம். ஸோ R⁴2ல் எக்ஸுங்கிற ஒரு புள்ளியை நான் R⁴3ல் ஒரு இடத்துக்கு நான் மேப் பண்ணுறேன். ஸோ எப்படி மேப் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸை நான் ரெண்டு வேல்யூ வச்சு நான் குறிக்கிறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன். சப்போஸ் ஏபி ஒரு வெக்டராக குறிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த புள்ளி ஏபி அப்படிங்கிற ஒரு வெக்டர். இப்போ இந்த ஏபியை நான் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறதுனால, ஏங்கிற மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு புது புள்ளி கிடைக்கி. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு கோடொமைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 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 ஏ இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ஏ இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸ் இது நம்மளோட இன்புட் வெக்டர். அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம், இங்கே R2 டொமைன்லேருந்து R3 டொமைனுக்கு போகுது, மேப் பண்ணுறோம். அப்படி தானே? இப்போ இந்த ஏ 1-to-1 இருந்தால், இந்த ஏ 1-to-1 இருந்தால் என்ன நடக்கும், இந்த ஏ ஆன் டூவாக இருந்தால் என்ன நடக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனா? ஸோ இங்கே இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இந்த இந்த கோடொமைனில் பாருங்கள், இங்கே ஒரு பிளேன் இருக்குது. இப்போ சப்போஸ் நான் இங்கே இந்த எக்ஸை இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிச்சல, ஒன்லி நான் இந்த கோடொமைனில் இந்த பிளேனில் மட்டும்தான் என்னால் மேப் பண்ண முடியுது அப்படின்னா அது ஆன் டூவாக இருக்காது. ஓகேவா? அது ஆன் டூவாக இருக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம 1-to-1 என்னது, ஆன் டூ என்னது, ஒரு மேட்ரிக்ஸுக்கு அந்த கான்செப்ட் எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ என்னன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடய மேட்ரிக்ஸ் A is equal to -1 0 0 1 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். எடுத்து நான் அதை என்னோடய இன்புட் எக்ஸுங்கிற ஒரு வெக்டர். ஓகேவா? ஸோ x1 x2ன்னு எடுத்துக்கிட்டேன்னே, இதுதான் என்னோடய வெக்டர். இந்த வெக்டரை நான் ஏயால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது ஏதோ ஒரு இதுக்கு மேப் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 சம் 0 1 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுடுங்க. x1 x2 சம் 0 1 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா ஏயால் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ என்னது, ஏ -1 0 0 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே. ஸோ என்ன வேல்யூனா, இது 0, இது 0. ஸோ இது ரெண்டுமே 0. ஓகே. இது 0, இதுவும் 0. ஸோ இது அடுத்து பார்த்திங்கன்னா இது 0, இது 1. ஸோ என்ன நடக்கு, ஆக்சுவலாக ஒரு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 1ங்கிறது 0 1லேயே தான் இருக்குது.
0 1ங்கிறது 0 1லே தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஏ வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக ஒரு 2 வெக்டர் நான் எடுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து 1 0 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஏ வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 0 1 அப்படி தானே, x0 y1, இங்கே வந்து y0 x1. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஏ வந்து என்னது, ஏ வந்து 1 0 0 1 அப்படி தானே. ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து நீங்கள் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆக்சிஸ் வரைகிறேன். இன்னொரு இது வரைஞ்சி இந்த 1 0 வந்து அப்படியே இந்த சைடு வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த சைடு. ஓகே, ஸோ இது என்ன ஆகுது, அதாவது இங்கே இருக்கிற புள்ளி அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே இருக்கிற புள்ளி அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து -1 0, இது வந்து -1 0, இது வந்து 1 0 அப்படின்னு இருக்கிறது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எக்ஸ் வந்து -1 0ன்னு வருது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஒய் ஆக்சிஸ் இந்த புள்ளி வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 1, இங்கேயும் 0 1, எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தானே. ஸோ நம்மளோட புது மேட்ரிக்ஸில் A is equal to -1 0 0 1 அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு புள்ளி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இங்கே வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் மீனிங். அப்படி தானே, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போது நம்மளுக்கு வந்து இங்கே எடுத்தோம் எக்ஸாம்பிளுக்கு 0 1ன்னு எடுத்தோம், அவுட்புட் 0 1ன்னு தான் வந்துச்சு. ஓகேவா? இப்போ ஏன் அது வந்து 0 1 தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 0 1 வந்து என்னது, 0 1 வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இந்த சைடு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இங்கே ஒய்யில் இருந்துச்சுன்னா ஒய் அப்படியே தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றம் வர போகிறது இல்லை. அதனால தான் வந்து 0 1 வந்து அப்படியே 0 1 இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து மீனிங். இப்போ நம்ம இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் எடுப்போம். A is equal to 0 1 -1 0 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் இது என்னது, ரெஃபரன்ஸ் வந்து 1 0 அப்படின்னு எடுக்கிறோம், இன்னொன்று வந்து 0 1ன்னு எடுக்கிறோம். ரெஃபரன்ஸ் வந்து 0 1ன்னு எடுக்கிறோம். இப்போ இது வந்து என்ன நடக்கும்னு பாருங்கள். நான் இங்கே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 1ன்னு இருக்குது, ரெண்டாவது வந்து -1 0ன்னு இருக்குது. ஓகேவா? நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புது ஆக்சிஸ் வரைகிறேன். வரைஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். அதாவது இந்த புள்ளியை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வரேன், இந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதை ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு போயாச்சு, இதை ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ என்ன அர்த்தம்னா இங்கே ஒன்று இப்படி இருக்குது, இங்கே ஒன்று இப்படி இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஸை நான் இப்படி ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஆல்ரெடி ஒய் ஆக்சிஸில் இருக்கிறத ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ என்னோடய புது ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்குது, புது ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ இது என்னது, இது வந்து 0 1, இது வந்து என்னது -1 0வா? ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஏல இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 1, அடுத்து வந்து -1 0. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு புள்ளியும் இந்த 2 டொமைனில் அது என்ன பண்ணுது, நம்ம வந்து இதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படி தானே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா புள்ளியும் இங்கே இருக்கிற எந்த ஒரு புள்ளியும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும். அதுதான் மீனிங். பார்க்கலாமா? இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு 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 வெக்டர் எடுக்கிறேன். சப்போஸ் இதில் வந்து ஒரு வெக்டர் இருக்கிறேன். இந்த வெக்டர் வந்து 0 1, சாரி இது வந்து 1 0. ஓகே, இப்போ இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இந்த வெக்டர் வந்து இங்கே போகணுமா? ஸோ 90 டிகிரி நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணால் இது இப்படி ரொட்டேட் ஆகி இங்கே வருமா? ஓகே, ஸோ அப்போ இதை ஏஆல் மல்டிப்ளை பண்ணும். ஏ டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ வந்து எனக்கு வந்து 0 1 -1 0, இதை வந்து எக்ஸ் வந்து 1 0ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 டைம்ஸ் 0 1 வந்து 0, -1 0, இது வந்து 0.
இது வந்து 1. ஓகே, கிடச்சிட்டா. இப்போ வந்து இதுதான் என்னோடய இன்புட் வெக்டர். என்னோடய அவுட்புட் வெக்டர் என்னது 0 1. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 இருந்தது 0 1 மாறி இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு, இந்த ஏ வந்து ஆக்சுவலாக இந்த வெக்டரை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கு. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைனுக்கு வந்து நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ இந்த டொமைனில் வந்து அது வந்து இப்படி இருக்குது, இன்னொரு டொமைனில் வந்து இப்படி இருக்குது, ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, அதனால தான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். A is equal to 1.5 0 0 1.5. இப்போ இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு எக்ஸ் ஒயின்னு இருக்குது, 1 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. 1 2ன்னு இருக்குது. இப்போ இதை நான் ஏயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, 1.5 0 0 1.5 இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1.5 டைம்ஸ் 1 வந்து 1.5. ஓகே, 0 டைம்ஸ் 0 இது 1.5 டைம்ஸ் இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 3 அப்படி தானே. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1 2 அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக 1 இது 1 இது வந்து 2. ஸோ இந்த புள்ளி, ஓகே, இந்த புள்ளி நம்ம ஏயால் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஆயிரு. 1.5 இங்கே வந்து 3 ஆயிருக்கு. இங்கே வந்து 3 ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த புள்ளி வந்து இங்கே 1.5னா இதை எடுத்துக்கலாமா, 1.5 3 வந்து நான் இதை எடுத்துக்கிட்டுறேன் 3. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு புள்ளி. ஓகே, ஸோ ஏயால் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா என்னோடய மேட்ரிக்ஸ் வந்து என்னோடய புள்ளி, இந்த புள்ளி அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அந்த இமேஜை இந்த மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்க போகிற இமேஜ் வந்து இது வந்து 4/4 சரி 4/4ன்னு எடுத்துக்கிடுங்க. இந்த இமேஜ் வந்து 4/4 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. 1.5 1.5 டைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து 6, இது வந்து 6. ஸோ இது வந்து 6, இது வந்து 6. அதாவது இப்படி வந்து ஜூம் ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு. இதே இமேஜ் இங்கே வந்து ஜூம் ஆகி இப்படி கிடைக்கும். அதுதான் மீனிங். ஆக்சுவலாக இதை தான் வந்து ஸ்கேலிங் சொல்லுவாங்க. இல்லாட்டினா இன்னும் சொல்ல போனால் டைலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 0 1 1 அன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இது திரும்ப நம்மளோட ரெஃபரன்ஸ் எடுப்போம். 1 0 என்னோடய வெக்டர், இது வந்து 0 1 இது இன்னொரு வெக்டர். இப்போ இதை வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். 1 0 அப்படியே தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக 1 0 அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட் காலம் பாருங்கள், 1 0 வந்து அப்படியே தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1 1. ஆக்சுவலாக வந்து 1 1 வந்து இப்போ நான் இதை வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ 1 1 எங்கே வரும், 1 இது 1 வந்து இங்கே, அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி, அப்படி தானே, இங்கே ஒரு புள்ளி. ஸோ இது வந்து 1 1, இது வந்து 1 1. இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கட்டம் இங்கே நம்ம போட்ட கட்டம் இங்கே வந்து லைட்டாக அப்படியே வந்து சரிஞ்சு இப்படி இருக்கும். எதை வந்து ஷியர் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியல, ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மெயின் என்னன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற டைமில் இந்த ஏ வந்து 1 to 1 இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஆன் 2 இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 டைமென்ஷனில் எடுக்கிறேன். ஓகேவா? 1 0 0 0 1 0 0 0 0. ஓகே, இப்படி ஒரு இதை எடுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு 3 XYZ மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இதால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது இதால் மல்டிப்ளை பண்ணால் ஒய் கிடைக்கும். இதால் மல்டிப்ளை பண்ணால் 0. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டர்.
ஆர் பவர் 3ல் இருந்து இது வந்து 2 டைமென்ஷனல் வெக்டர். ஆர் பவர் 2க்கு வந்து மேப் ஆகுது. ஆர் பவர் 2க்கு வந்து மேப் ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம்னா, இப்போ என்கிட்ட வந்து இப்படி ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா, என்கிட்ட இப்படி ஒரு பிளேன் இருக்குன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆர் பவர் 3 ஒரு புள்ளி இருக்குது. இதுதான் வந்து XYZ. இது என்ன ஆகுதுன்னா, நான் இந்த மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியல, இதை அப்படியே இந்த பிளேனுக்கு வந்து அப்படியே வந்து பிளேனில் வந்து உட்காருது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மீனிங். ஓகே, அதுதான் வந்து மீனிங். ஓகே, ஃபைன், பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம இதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இதையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.